இப்போ லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வருவாங்க. குழந்தை பத்திட்டியாருன்னா வேண்டாம். ஏன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது ஒரு மனைவி வந்து நிக்கலன்னா இந்த சமூகம் கேட்கும், உலகம் கேட்கும், அவனை இப்படி விட்டுட்டு போய் நான் அவங்கள கேட்கும், அதுக்காக வந்து நிற்போம். இந்த மாயை போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலூஷன். இது வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கும். ஆனா உண்மையில அந்த தோற்றம் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காது. எல்லா டைமும் நீங்க இனிமையா இருக்கணும்னா நம்ம மக்கள் கண்டுபிடிச்ச வாழ்க்கை திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு. லிவிங் டுகெதர்ல குடும்ப வாழ்வு இருக்குமா? இன்னொருத்த என்ன கொஸ்டின் பண்றது எனக்கு தெரியல. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போனா அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவங்க சொல்றதுலாம் நான் கேட்கணுமா? உனக்கு உட்காந்து வேலை செய்யணுமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பளமாவே இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோ பெண்கள் இந்த உறவுக்குள்ள தைரியமா நுழையிறாங்க. இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? எமோஷனலா பெண்கள் அணுகும் போது தன்னுடைய பாதுகாப்பு மறந்துடுறாங்களோ? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ ஆண்கள் வந்து லிவிங் டுகெதர் விரும்புறாங்கன்னா அவன் வந்து பார்த்தா ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்கேப் ஆயிடலாம். இன்னைக்கு இந்த பொண்ணோட வாழ்வோம் சரி, நல்லா கண்டினியூஸ் பண்ணா வச்சு கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்தா ரொம்ப ஈஸியாக போட்டு டைவர்ஸு மெயின்டெனன்ஸு அந்த மொத்த அலிமணி இது கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கலாம். பிடிச்சா அதை வாழலாம், பிடிக்கலாம் வெளியே வந்துடலான்ட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தான் பார்க்குறாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இப்போ அதுவும் நான் பார்க்குற ஒரு சில குறிப்பிட்ட காலத்தில் இருக்குன்னா இப்போ அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னொருத்த என்ன கொஸ்டின் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போனா அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவங்க சொல்றதுலாம் நான் கேட்கணுமா? உனக்கு உட்காந்து வேலை செய்யணுமா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பளமாவே இருக்கு. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி இந்த மாதிரி விஷயம் ஸ்பார்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டின்றாங்க. அதாவது ஒத்துக்கோகத்தன்மை, அதாவது இணக்கத்தன்மை. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அதாவது வந்து தமிழ்ல நிறைய விஷயங்கள் உண்டு. இப்போ வந்து ஒருத்தரையும் வந்து பார்க்கறதுனால வர்றது கிடையாது, ஒரு அட்ராக்ஷன். அது வந்து அது வந்து அடுத்த லெவலுக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் மேல ஒருத்தன் வந்து உங்களோட உடம்பு மேல ஆசைப்பட்டா அது பேர் காமம் அப்படிம்பாங்க. ஆனா காதல்ன்றது வந்து அதையும் தாண்டிய விஷயம். அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து உதாரணமா சொல்லணும்னா இப்போ ஒருத்தர் அடிச்சா இங்க அவங்கள அடிச்சா இங்க வலிச்சுதுன்னா அது பேர் தான் ஒரு அன்பு பாசம் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த காதல்ன்றது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு தான் இல்லை, இப்ப யாரு மேல வேணா ஏற்படலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல அது மாதிரி ஒரு அன்பு இருந்ததுன்னா அவங்க அடுத்த லெவல் அவங்களுக்கு வந்து ரிவார்டு தான் கொடுத்தாங்க. அந்த ரிவார்டுன்றத வந்து ஒரு அவங்களோட லீகலா ரெகக்னைஸ் பண்ணுது, அங்கீகரிக்கணும். நீ எனக்கு மட்டும்தான்றத வந்து என் பெட்ரூம்ல மட்டும் நான் சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு? உணர்வாவே அறிவிக்கணும், எல்லாரும் முன்னாடி அறிவிக்கணும். அப்போ அறிவிச்சீங்கன்னா அதுதான் அந்த அம்மாவுக்கு கொடுக்குற பெரிய ஒரு கௌரவமான செயல். சரி, இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் பெண்கள் ஏன் அது போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அது வந்து ஒரு சோகமான விஷயம் தெரியுது, ஆரம்பத்தில் தெரியுது. போதும் அப்பதான் வெளியே நிறைய விஷயங்கள் அடி வாங்கும் போது அப்பதான் இல்ல இப்ப போறது சரியில்லை, இதுல இருந்து நம்ம அடுத்த லெவல் போனாதான் நமக்கு அது வந்து சரியான விஷயம், பாதுகாப்பான விஷயம், ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கௌரவமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப அவங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அது நல்லது. இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் மற்ற எவ்வளவு சேஃப்டி சர்வீஸ் இப்போ உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள பாத்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்ல நிக்குது. டைவர்ஸ் கேஸ்ல நிக்கிறவங்க அது டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போடும். இப்போ அதனால வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷம் டைவர்ஸ் கேஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணணுமான்னு அவங்க வாழ்க்கையே போயிடும். ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு 2 பேர் கிடையில ஒரு ஸ்பார்க் ஆகி 2 பேர் கிடையில ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கு. இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப் என்ன பேஸ்ல போயிட்டுருக்கோம், அந்த கேஸ் முடியட்டும், டைவர்ஸ் வாங்கின பிறகு நம்ம 2 பேரும் கல்யாணம் அஃபிஷியலா கல்யாணம் பண்ணுவோம். இப்போ அதுக்கு முன்னாடி பண்ணனா பிகமி ஆயிடும். இப்போ சட்டப்படி பாத்தீங்கன்னா அடல்ட்ரி ஆஃபன்ஸ் இல்லைன்னு ஆகிட்டாங்க. ஆனா பிகமி இன்னைக்கு ஆஃபன்ஸ். ஒருத்தர் வந்து டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காரு, டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டே இருக்கு, டைவர்ஸ் பண்ணாங்கன்னா அது பிகமி, அது வந்து 498A அஃபென்ஸ் ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த லிவிங் நீங்க அப்படிதான் நீங்க போய் தான் ஆகணும்னா அட்லீஸ்ட் உங்களை சேஃப் கார்டு பண்றது ஒரு அக்ரிமெண்ட், ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கௌண்ட், வில்லு,
இன்னும் என்னென்ன போட்டோஸ் 2 பேரும் போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வரையும் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களை வந்து அவங்க எப்போ கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும்னா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணா உங்களை பிகமையாகும். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதே சமயத்துல இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர் இருந்தாங்கன்னா அந்த அம்மா வந்து இந்த லிவிங் டுகெதர் இருக்காங்க இவங்க பிகமையில கேஸ் போடுங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் அபிஷியலா மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை கேஸ் போடுவோம். ஸோ அது மாதிரி உங்களை எந்த அளவுக்கு சேஃப்கார்டு பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்னைக்கு பாஸ் பண்ணணுமோ பாஸ்ன்றதை வந்து மேரேஜ் பண்றது அவங்களுக்கு பாஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் டுகெதர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா முதல்ல ஒரு ஆண் பெண் 2 பேரும் ஒன்னா சந்திச்சு லவ் பண்ற டைம்ன்றது வந்து ஒரு டைம். அது ரொம்ப சுகமான லைஃபா இருக்கும், ரொம்ப இனிமையான லைஃபா இருக்கும், இனிமையான நிலையில இருக்கும். அப்ப அந்த மாதிரி லைஃப் தான் இந்த லிவிங் டுகெதர் மாதிரி. இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் லெவலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கிறது தான் சரியானதா இருக்கும். ஒரு கூத்த வழக்கறிஞரா நீதிமன்றத்துல இந்த லிவ்-இன் உறவுல நீங்க பார்த்த மோசமான டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருக்கா சார்? நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலும் அவ்வளோ ஆஜராகல. பட் இருந்தாலும் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சந்தோஷமா போய்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை எப்போ தான் இவங்க இப்ப இங்க சாதாரண ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல 2 டிஸ்பியூட் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் எனக்கு அவங்களுக்கு ஒத்து போகலன்னா அடுத்த கட்டமா டைவர்ஸ் போறாங்க, இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கிளம்ஸ் போட்டாங்க, இல்ல அவங்களுக்கு பயமுறுத்ததுக்கு டவுரி கம்ப்ளைண்ட் போறாங்க. இப்ப இவங்களுக்கு இதை மாதிரி போக முடியாது. டவுரி கம்ப்ளைண்ட்டோ போக முடியாது, டொமஸ்டிக் வயலன்ஸ் போனாலும் வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன பண்றது, என்ன மரத்துல போயிட்டாங்க, நீ தான் என்ன கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நான் வந்து இது பண்ணிட்டேன், ரேப் கேஸ் போடுவேன் மாதிரி வருவாங்க. இல்ல வேற மாதிரி பாலியல் கேஸ் கூட தொந்தரவு பண்ணாருவாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்த்தீங்கன்னா இது லிவிங் டுகெதர் பெஸ்டா இல்ல கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பெஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வாழ்றது தான் பெஸ்ட். இல்ல எனக்கு லிவிங் டுகெதர் இருக்கிறேன்னா இருங்க. எவ்வளவு நாளைக்குன்னா நீ காதலிக்கிறேன் அப்படின்னா எவ்வளவு நாள் காதலிப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட டைம் தான் காதலிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் லெவலுக்கு வந்தாகும். நாளைக்கு உங்களுக்கு குழந்தைங்க வரும், ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். இப்போ காதல் பண்றவங்க என்ன பண்றாங்க, எங்கேயோ ஒளிஞ்சி மறைஞ்சு பேசுவாங்க, ஒளிஞ்சி மறைஞ்சு பேசிப்பாங்க, ஒளிஞ்சி மறைஞ்சு எங்கேயாவது போவாங்க, அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்னைக்கு ஓப்பனா எல்லாரும் முன்னாடி வெளியே வர முடியும்? மேரேஜ் பண்ணாதான் வெளியே வர முடியும். ஸோ நீங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஆல்மோஸ்ட் நீங்க அந்த மாதிரி ஒரு இதுதான் ஒளிஞ்சு வாழ்ற. அது என்ன ஒளிஞ்சு வாழ்றது கொஞ்ச காலத்துக்கு நல்லா அர்த்தமா இருக்கும், இல்ல கொஞ்ச காலம் சுகமா இருந்து இருக்கும். ஒரு உரிமையோட எனக்கு வந்து எங்களோட நில்லு அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்லணும்னா அது எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது எப்போ கிடைக்கும்? இப்போ சப்போஸ் வந்து ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் ஒருத்தரோட 2 பேருக்கோட ரிலேஷன்ஷிப் என்னன்றது தெரியும். ஒரு கஷ்ட காலத்துல வந்து ஒரு ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு கஷ்டம்னா அங்க கூட வந்து நின்றுட்டு உனக்காக நான் நிக்கிறேன், நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி நின்று அவனுக்கு எல்லா வரையும் தூக்கி கொடுக்குற ஒரு பார்ட்னர் தான் உண்மையான பார்ட்னர். இப்ப அந்த மாதிரி பார்ட்னர் யாரா இருப்பாங்க? கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்களா, லிவிங் ரிலேஷன் இருப்பாங்களா? நீங்க தான் சொல்லணும். இல்ல நீங்களே சொல்லுங்க. இப்ப 2மே சொல்ல முடியலையே சார். நீங்க வந்து கல்யாணமானவங்க கூட இருக்கவும் செய்யலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா சான்ஸ் பாருங்க. சான்ஸ் பார்த்தா கல்யாணம் ஆனவங்க தான் அவன் நிக்க ஓட நினைச்சாலும் மத்தவன் கேட்பான். ஒரு மனைவி ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிறான், அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது ஒரு மனைவி வந்து நிக்கலன்னா இந்த சமூகம் கேட்கும், உலகம் கேட்கும், அவனை இப்படி விட்டுட்டு போயேன்னு அவங்கள கேட்கும். அதுக்காக வந்து நிற்கும். அவன் மனசுக்கும் தோணும் சமூகம் இவ்வளவு நல்லது பண்ணானே வந்து நிக்கணும்னு தோணும். அதே மாதிரி புருஷனும் ஒரு ஜென்ரலான விஷயம் நிற்பான். ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்ல இல்லாம இருக்கும், அவ்வளவு விட்டுட்டு ஓடி போறது, அது மாதிரி சமயத்தில் விட்டுட்டு ஓடி போற கேஸ் இருக்கும். தட் மே பி எக்ஸப்ஷனல் கேசஸ். பட் லிவிங் டுகெதர்ல எது மெஜாரிட்டியா இருக்கும், எது நீ வந்து சுகம் கொடுக்க வந்தவ இப்படி தொல்லையா இருக்கிற, நீ எனக்கு எதுக்கு விட்டுட்டு ஓட்டணும் தான் நிறைய பேர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி சமயத்துல அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவ்வளவு எடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு பார்ட்னர் வந்து எப்ப தேவை, நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் போது கூத்தடிக்கிறது தேவையில்லை. நேரத்துல நம்ம பின்னாடி உறுதியா நிக்கணும். அப்படி நிக்கிறவன் யாரா இருப்பான்? கல்யாணம் பண்ணா ஒரு புருஷனோ மனைவியா தான் இருப்பாங்க தவிர இவங்க வந்தவங்க இன்னைக்கு வந்து சரி இவனோட பெட்டரா என்ன ஆப்ஷன் விட்டுட்டு ஓடுறதுன்னு தான் பார்ப்பாங்கன்றது என்னோட கருத்து. மேபி இன்னைக்குள்ள சமுதாய மக்கள் வேற நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. மேட்டர் ஆஃப் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா இப்படி உண்மையான உறவுன்றவன் வந்து கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழ்றவன் தான் இருப்பான். இன்னைக்கு லிவிங் ரூல்ல இருக்கிறீங்களா, இருங்க, தப்பே கிடையாது.
எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ரெகக்னைசேஷன் வாங்கி உங்க பட்டம் வாங்குறீங்களோ அதுதான் சரியான அதாவது பட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பட்டம், பெண்ணை பொறுத்த வரைக்கும் பட்டம், கணவனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக உழைச்ச ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ரிவார்டு என்றது சொத்தை விட பணத்தை விட மேரேஜ் தான் பெருசு அப்படின்றது என்னோட கருத்து. சோ இந்த உறவுக்குள்ள போற ஒரு ஆணுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன, பெண்ணுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? லிவிங் உறவுல வாழ்வதற்கு படியெடுத்து வைக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ உங்களுடைய அட்வைஸ் என்ன? நீங்க 2 பேருக்குமே சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து நீங்க வந்து இந்த மாயைக்கு போய் மாட்டிக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலூஷன். இது வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கும். ஆனா உண்மையில அந்த தோற்றம் வந்து ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காது. ஸோ அது வந்து உங்க வந்து உண்மையா, அதாவது நீங்க அவங்கள மேல விரும்புனீங்கன்னா உங்களோட பேசுங்க, பழகுங்க, இல்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்லயே கொஞ்சம் காலோட ஓட்டுங்க, தப்பே கிடையாது. பட் என்னைக்கு உங்களுக்கு அவங்க மேல கான்பிடென்ட் வருதோ, என்னைக்கு உங்களுக்கு கான்பிடென்ட் வருதோ, என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ரெகக்னைசேஷன் கொடுங்க, அதுக்கு மேரேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லாம போனீங்கன்னா அது ரொம்ப அது வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒருத்தரை வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் அப்போன்னு விட்டு ஒரு மோசடி பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆணை பொறுத்த வரைக்கும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி உள்ள போனீங்கன்னா அது வந்து பெரும்பாலான சமயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை தான் இருக்கும். ஒரு பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்றதுன்றது எல்லாரும் ஏத்துப்பாங்க. இப்போ அவங்களுக்கே ஒரு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா 2ஆம் தடவை கல்யாணம் பண்றதுன்றது வந்து ஒரு பெண்ணுக்குன்றது ஒரு கஷ்டமான ஒரு இன்னைக்கும் அப்படிதான் கஷ்டமான சூழ்நிலை. என்ன பொண்ணை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, எப்ப கல்யாணம் தானே, அது பொண்ணை தானே கல்யாணம் பண்ண, அப்படி பண்ண மாட்டான், இது செகண்ட் ஹேண்ட். எல்லாருக்குமே தான் அனுபவம் தான். இப்போ அதே மாதிரி நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வச்சு கொஞ்ச நாள் வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஆள் வந்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிறது இந்த கஷ்டம். ஸோ வாழ்க்கை வந்து எல்லாமே நமக்கு இருக்கிற லைஃபே வந்து ரொம்ப குறுகிய காலம் தான். நம்ம கூட 60 வயசு வாழ்ந்தாலும் சரி, 90 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, நமக்கு இருக்கிற வாழ்க்கைன்றது ரொம்ப குறுகிய காலம் தான். ஸோ அந்த சமயத்துல நம்ம இன்னைக்கு நமக்கு கண்டுபிடிச்சு வச்ச எவ்வளோ காலமா வச்சு பழகிட்டு இருக்கிறத வந்து திருமணம் பண்ணி ஒரு குடும்பமா வாழுங்க அப்படின்றதுதான் ஒரு சரியான முறை. இப்ப லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்றாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, குழந்தை பத்திட்டியாருன்னா வேண்டாமா, ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரச்சனை, நாளைக்கு எங்களுக்கு விலகி போனா விலகி போக முடியாதுன்னு நினைக்கிறான். இப்போ ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நல்ல இளமையா இருக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்றது, அவன் உடம்பு வச்சு அவனே சப்போர்ட் பண்ணிப்பான். கொஞ்சம் தகரும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மனைவி, புருஷன், ஒருத்தருக்கு சப்போர்ட். இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும், 2 பேருமே இறங்கி வருவான். அப்ப யார் வந்து சப்போர்ட் பண்ணுவான், புள்ள வரும், அதுக்கப்புறம் பேர வருவான். அப்போ அந்த சமயத்துல சோ உங்க வாழ்க்கை நீங்க இளமையா இருக்கும் போதும் இனிமையா இருக்கும், வாலிபமா இருக்கும் போது இனிமையா இருக்கும், அப்பா அம்மா இருக்கும், தாத்தா போது இனிமையா இருக்கும். அப்படி ஒரு இனிமையா இருக்கணும், எல்லா டைமும் நீங்க இனிமையா இருக்கணும்னா நம்ம மக்கள் கண்டுபிடிச்ச வாழ்க்கை திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு. லிவிங் டுகெதர்ல குடும்ப வாழ்வு இருக்குமா? சோ இந்த லிவிங் உறவுன்றது வந்துட்டு நம்மளுடைய குடும்ப சர்க்கிள், அந்த நம்ம தமிழன் அப்படிலாம் சொல்றாங்க சார், தமிழர் பண்பாடு இதெல்லாமே எல்லாத்தையும் உடைச்சிடும் நம்ம ஃபியூச்சர்ல. எப்படி இப்போ அது அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாதுமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம இங்க இருந்து வெளிநாடுங்க, இப்போ நம்ம கிராமத்துல இருந்து வேலை தேடி மெட்ராஸ்க்கு வர்றாங்க, மெட்ராஸ்ல இருந்து ஒரு சிலர் வந்து அப்படியே வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்கெல்லாம் பாக்குறாங்க, வடநாட்டு கலாச்சாரம் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இதை விட அது என்னமோ ஒரு அட்ராக்ஷனா இருக்கிற மாதிரி ஒரு தெரியுது. இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளை போர்டை எழுதி வச்சுட்டு, ஒரு வெள்ளை போர்டுல ஒரு கருப்பு புள்ளியை வச்சுட்டு இது என்னன்னு கேட்டா எல்லாரும் பார்க்க என்ன சொல்லுவோம், கருப்பு புள்ளின்னா கண்ணுல சொல்லுவோம். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷனா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசுறோம், எல்லாரும் பேசுவாங்க. அதெல்லாம் இப்போ இந்த ஹஸ்பண்ட் டைப்ல பிரச்சனை இருக்கும், சண்டை போடுவாங்க, இவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும், கடமை இருக்கும், எவ்வளவு செய்வாங்க, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். பட் பிரச்சனை கடையிலையும் சந்தோஷம்ன்றது எங்கேயும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் சண்டை போட்டு 2 போட்டு கிடப்பான், உடம்பு சரியில்லாம உழுது கிடப்பான், பொத்துன்னு விழுமா. அப்பதான் நம்ம அம்மா வந்து ஒரு காபி போட்டு கொடுங்க, எங்க டாக்டருக்கு போங்க. அப்போ எல்லாத்தையும் மறந்து அப்ப கவனிப்பாங்க. இப்ப அப்பதான் அவனுக்கு கண்ணுல கண்டிப்பே வரும், என்னடா இந்த அம்மா கூட இவ்வளவு சண்டை போட்டோமே வாங்கலாமே, இந்த சமயத்துல இந்த மாதிரி நிக்குது, நமக்கு மகிமை தெரியாம அப்பவும் புத்தி வரும். இதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். சோ அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம்ன்ற கல்யாணம்ன்ற பண்ணா மனைவின்னு வருவா, மனைவின்னு வந்தா பிள்ளைங்க வரும், பிள்ளைன்னு வந்தா பேரம் பேர்த்தி வரும், நம்மளை சுத்தி ஒரு குடும்பம்னு இருக்கும், நமக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும்.
அப்ப நம்ம வாழ்க்கைன்றது வந்து எல்லா சமயத்திலையும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் அதுல ஒரு குதூகலமும் சேர்ந்துடும். இப்ப லிவிங் டுகெதர்ல என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் போன்ல பேசுவாங்க, இல்ல 2 பேரும் அவுட்டிங் போவாங்க, அப்புறம் உன் வேலையை பாரு என் வேலையை பாரு. வயசான காலத்துக்கு என்ன நினைப்பீங்க, நாங்க போய் என்ன அந்த முதியோர் இல்லத்துக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்திக்கணும் கனவு காணுவாங்க. ஆனா முதியோர் இடத்துல நீங்க போய் பாருங்க, அங்க என்ன பண்றது நடக்குப்பாங்க. அங்க உட்காந்து அவருக்கு அவ்வளவு முதியோர்களும் என் பையன் என்ன பண்றானோ தெரியல, என் பேரன் பத்தி என்ன பண்றானோ தெரியல, அழுதுட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தாகும் அவங்களுடைய மனசு எல்லாம் போய் யாரை தேடணும், விட்டுட்டு போன பேரன் பேத்தி இது அவங்களை எப்போவாது ஒரு வாட்டு நின்று பேசிட மாட்டாங்க, ஒரு போன் வந்துடாதான். அவங்க மனசு நம்ம தேடுறத வந்து நம்ம சுகம் சந்தோஷம் ஆனந்தம் எல்லாமே வந்து நம்ம குடும்பம் அன்பு அதை நோக்கி தான் இருக்கு. ஸோ அது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நீங்க வந்து இது வந்து ஒரு மாய், அதுக்குள்ள போகவே போகாதீங்க. அது ஒரு இல்லூஷன், பண்ணவே பண்ணாதீங்க. அதே மீறி உங்களுக்கு ஒரு சில சர்க்கிள் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. எப்ப நீ உன் சந்தோஷம் பார்க்குறவங்க எல்லாம் மனைவி கிடைச்சிட்டா, உன் நல்ல புள்ள கிடைச்சிட்டா, நீ ஜம்ப ஜாலியாக இருக்கு, எங்களுக்கு அப்படி இல்லப்பா. ரைட்டு, டெம்பரரியா வச்சுக்கோங்க, அந்த லைஃப் டெம்பரரியா போறீங்களா. பட் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இதுலேருந்து பாஸ் ஆகி அடுத்த கட்ட குடும்பம்னு வாங்க, கல்யாணம் பண்ணுங்க, குடும்பம்னு வாங்க, பேரன் பேத்தி இதெல்லாம் சார் பாருங்க. பார்த்தாதான் நீங்க உங்களோட லைஃப் கடைசி காலம் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையை இனிமையாக்க முடியும். அதை விட்டுட்டு இன்னைக்குள்ள விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் ஏமாந்ததா தான் நீங்க. ஆக்சுவலா இது வந்து நீங்க வழக்கறிஞர் மாதிரி சொன்ன மாதிரி ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவு தீர்ப்பு சொன்ன மாதிரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில இளைஞர்கள் வந்து எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, இப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை, அந்த மாதிரி நிறைய கருத்துகள் நிறைய அறிவுரைகளும் சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்ப ஏத்த மாதிரி நிறைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க.